என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இவளோட ராசிதான். ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு மொத்தமா சாகடிச்சிட்டா. இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனையும் எப்படா சாவடிக்கலான்னு துடிச்சிட்டு இருக்கா. நீ பேசாத. அட சாமிங்களா, போதும். இவ ராசியால இந்த வீட்ல நடந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. எனக்கு என் மகனோட வாழ்க்கை, என் மகனோட உயிர் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இனிமே இந்த வீட்ல இவளுக்கு இடம் கிடையாது. ஏய், வெளியே போடி. அம்மா, சும்மா தேவையில்லாம ராசி அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நடந்தது ஒரு விபத்து, அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள போனது என்னோட தப்பு. அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் தான் அவங்க பேச்ச கேட்காம கடல் ஆழத்துக்கு போனேன். தப்பு என் மேல இருக்கும் போதே அவங்க மேல எப்படி குத்த சொல்லுவீங்க? இன்னொரு தடவை அவங்கள வெளியில போன்னு சொல்லாதீங்க. அன்புக்கரசி, ஏதோ பிள்ளைங்க வெளியில போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு நடந்ததுக்கு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க. தலைக்கு வந்தது தலைப்பாய விட போச்சுன்னு நினைச்சுக்கத்தா. பிள்ளைகளை வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காத, உள்ள வர சொல்லுமா. வெற்றி, மலரை கூட்டிக்கிட்டு உள்ள போயா. முடியாது. இவளை இனிமே வீட்டுக்குள்ள அனுப்ப முடியாது. என் புள்ள உசுறு மேல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவளை வெளியில போ சொல்லுங்க. ஓ, இதான் உங்க முடிவா? ஆமா. சரி, அப்ப என்னோட முடிவை நான் சொல்றேன். இவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னா எனக்கும் வேணாம். நானும் இவங்க கூட வீட்டை விட்டு போறேன். இனி என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். வெற்றி, நில்லு. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? தெரியலப்பா, எங்கேயாவது போய்க்கிறோம். நாட்ரசா, என் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நான் எதுக்குப்பா இங்கே இருக்கணும்? நானும் என் பேரன் கூடயே போயிடுறேன். அப்பா, வேணாயா, எனக்கு எதுவும் வேணாம். இது நான் கட்டின வீடு தான், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என் பேரை எங்கே போய் தங்குறானோ அவன் கூட போய் நானும் தங்கிக்கிறேன். வெற்றி, வாயா போலாம். அப்பா, ஒரு நிமிஷம். யாரும் எதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. வெற்றி, மலரை கூட்டிட்டு உள்ள போ. அப்பா, நாங்க தான். ஏய், பேசிக்கிட்டு இருக்கல, வந்து குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. பேசினா கொண்டே போட்டுரு. வெற்றி, மலரு, உள்ள போங்க. வெற்றி, அப்பா, என்னையா ஊர்ல இருந்து வந்ததும் வராததுமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு போய் நல்லபடியா இருந்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சா என்னென்னமோ நடந்திருக்கு. நீங்களும் ஃபோன் பண்ணி எனக்கு எதுவுமே சொல்லல. என்னதான் நடந்துச்சு? இல்லப்பா, ரெண்டு பேரும் பீச்சுக்கு போன இடத்துல அவங்க கையில போட்டிருந்த மோதிரம் கலந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அதை எடுக்க போகும்போது ஒரு அலை என்ன தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு.
என்னையா வெற்றி நீ கடல்ல கல்ல போட்டுட்டு யாராவது தேடுவாங்களா? அம்புட்டு பெரிய கடல்ல ஒரு சின்ன மோதிரம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதை போய் தேடி இருக்க. அந்த மோதிரம் என்ன லட்சம் ரூபாயா இல்ல கோடி ரூபாய் பெறுமா? எம்புட்டா இருந்தா என்னய்யா? அதுக்காக உன் உயிரிய படைய வச்சா தடிக்குள்ள போய் தேடுவ? இல்லப்பா, அந்த மோதிரத்துக்கு மதிப்பே இல்லை. என்னையா சொல்ற? அது மாறன் கொடுத்ததுப்பா. அந்த மோதிரத்தை வாங்குறதுக்காக தான் மாறன் உயிரே விட்டான். என்ன மாப்பிள்ள சொல்ற? இந்த மோதிரத்துக்காக தான் மாறன் உயிரை விட்டானா? ஆமா மாமா. மலருக்கு ஒரு சின்ன gift கொடுக்கலான்னு மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன். அது காணாமல் போயிடுச்சு. அதான் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னால் இப்போ உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. அதை மீறி நீ போனேன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் 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 வெற்றி, டேய் 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 ப்ளீஸ்டா. நீ கல்யாண மாப்பிள்ளன மண்டபத்தை விட்டு போகக்கூடாது. வெற்றி, நாம கடைக்கு போகிறோம், அவ்வளோதான். வெற்றி, இதுதான் நான் மலருக்காக வாங்கியிருக்க gift. எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே, செம்மையா இருக்கு. தேங்க்ஸ்டா. அதை வாங்கிட்டு வரும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல தான் மாறனோட உயிர் போயிடுச்சு. மெட்ராஸ் போனப்போ அவங்க தொலைக்கிறதுக்கு முதல் நாள் தான் அவங்க கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்தேன். அவங்களுக்காக மாறன் பார்த்து பார்த்து வாங்கின மோதிரம் பாது. எத்தனையோ தடவை அவங்க கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அங்கதான் அமைஞ்சது. கொடுத்த ஒரே நாள்ல அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அவங்க ஆசைப்பட்ட மாறன கிடைக்காம போயிட்டான். குறைஞ்சது மாற அவங்களுக்காக வாங்கின மோதிரமாவது அவங்க கிட்ட இருக்கட்டும் தான் நான் அதை எப்படியாவது தேடி எடுத்துலான்னு போனோம்ப்பா. ஆனா அது முடியாம போயிருச்சு. வெற்றி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. அந்த மோதிரம் தொலைஞ்சது கூட ஒரு வகையில் நல்லது தான் ஐயா. மாறன் கொடுத்த மோதிரம் மலருக்கு எதுக்கு? மாறனும் மலரும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்காக அந்த புள்ள வாழ்க்கை முழுக்க மாறனையே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படியா? அதான் கடவுளா பார்த்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டான் போல. ஆமையா, இதே கண்ணி சொல்றதும் சரிதான். இன்னும் அந்த புள்ள மாறனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதோட வாழ்க்கை எப்பத்தாய ஆரம்பிக்கும்? இனிமே நீதான் அவளோட வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த மோதிரம் எதுக்குயா? அது போனது போனதாகவே இருக்கட்டும். அதை நினைச்சு நீ வருத்தப்படாதயா. இனிமேலாவது வெளியே போற இடத்துல கொஞ்சம் பத்திரமா நடந்துக்கப்பா. அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட கூட்டிட்டு போனா நாம தான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். அதுவும் ஊரு பேர் தெரியாத இடத்துல அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாரு. சரிங்கப்பா. ஏற்கனவே நான் உன் அண்ணனை தொலைச்சிட்டு நிற்கிறேன். உனக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதியா. கொஞ்சம் கவனமா இருக்கணும்யா, சரியா? சரிப்பா, இனிமே நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன். சரியா? மலர்கிட்ட பேசுனியா? இல்லப்பா. முதல்ல அந்த பிள்ளைகிட்ட போய் பேசு. வீட்டில் இருக்கிறவங்க பேசினதை கேட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்க போகுது. சரிங்கப்பா, நான் பேசுறேன். மாப்பிள்ள, ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. நீ அழகர் கோயில் பக்கம் போனனா 18ஆம் பரி கருப்பனை பார்த்து சந்தனம் வாங்கி பூசிட்டு வா மாப்பிள்ள. இனிமே வரதை அவன் பார்த்துப்பான். சரிங்க மாமா. சரியா? அப்பாவும் நானும் கொஞ்சம் பக்கத்தில் போக வேண்டிய வேலை இருக்கு. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா. அப்போ சரியா, நான் போயிட்டு வரேன். போலாம் மாமா. வாங்க மாப்பிள்ள, போகலாம்.
நல்ல வேலை வெற்றி, உனக்கு எதுவும் ஆவல. இதுக்கே அந்த புள்ளைய போட்டு இப்படி தாளிக்கிறாங்களே, உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னு வையேன், ஆம்பிட்டுட்டேன். ஏத்தே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியா. விடுங்கண்ணே, அதை நினைச்சு ஒன்றும் ஆக போறதில்ல. ம் ஏன்னா அங்க நடந்த விஷயம் எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் யார்கிட்டயும் சொல்லல. அவங்களையும் தப்பி தவறி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன். அப்புறம் எப்படின்னு இந்த விஷயம் நாங்க வரத்துக்குள்ள இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படணும். தெரிஞ்ச விஷயத்துக்கெல்லாம் ஆச்சரியப்படணும் தேவையே இல்லை. இந்தா இவளுக்கெல்லாம் லேசுப்பட்ட ஆளுகள்னு நினைச்சியா நீ? ஒவ்வொருத்திகளும் ஒரு சிஐடி சங்கரு, ரிவால்வர் ரீட்டா மாதிரி. நீ மெட்ராஸ் போகணுன்னு முடிவானதுமே உன்னை ஃபாலோ பண்ணி தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணியிருப்பாளுங்க. மோசமானவளுகையா இவளுக. ஒரு சின்ன மேட்ரு கிடைச்சா கூட அதை வச்சு என்ன வில்லத்தனம் பண்றாங்கன்னு பாத்தியா? இவளுகளெல்லாம் விஜய் டிவி சீரியல்ல கொண்டு போய் நடிக்க விடணுமியா? சரியா, நீ போய் அந்த பிள்ளைகிட்ட 4 வாரத்தை ஆறுதலை பேசு. நான் அப்புறம் வரேன். சரியா? வரேன்டா. அழாதீங்க. அம்மாவும் அக்காவும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இப்படியெல்லாம் எதுவும் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட கூட யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனா நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ கடைசியில அதே நடந்துருச்சு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அதை வச்சு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க. ஏங்க, அதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, அப்புறமா ஏங்க அழறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. இல்லங்க, அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். என்னோட ராசிதான் மாறனை சாகடிச்சது. இப்போ உங்களையும் சாகடிக்க பார்த்தது. நடந்த எல்லாத்துக்கும் என் ராசிதான் காரணம்னு எனக்கு தோணுதுங்க. ஏங்க, கொஞ்சமாவது படிச்சவங்க மாதிரி பேசுறீங்களா? எங்க அம்மா படிக்காதவங்க, எங்க அக்கா ஒரு அறவைக்காடு. அந்த பவுனு மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினதே இல்லை. அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களுமா? நீங்க டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் படிச்சு 4 குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தரணும்னு நினைச்ச நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? நான் ஒன்னு சொல்லவா? இது ஒன்றும் நான் உங்க மன ஆறுதலுக்காக சொல்லல. நிஜமாவே என் மனசுல தோணுதை நான் சொல்றேன். இப்ப நான் இங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் உங்க ராசி தாங்க. சாகணும்னு விதி இருந்த என்ன உங்க ராசி தாங்க என்னை காப்பாத்திருக்கு. கடல்ல விழுந்து மூச்சரக்கி சாவனா பொழைப்பனான்னு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தவன உங்களோட வேண்டுதலால தான், உங்களோட கண்ணீரால தான் திரும்ப என்னை கொண்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. அவங்களோட எண்ணம் உங்களை ராசி இல்லாதவன்னு முத்திர குத்துறது இல்ல, உங்களை காயப்படுத்துறது. எதையாவது பேசி உங்களை அழ வைக்கணும், ஏதாவது பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. நல்லா தைரியமா இருங்க. வேணும்னா நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விடட்டுமா?
இங்க இருக்கிறத விட அங்க இருந்தா உங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. போலாமா? இல்லைங்க, வேண்டாம். நான் இங்கே இருக்கேன். இல்லைங்க, உங்க வீட்டுக்கு போனா மன ஆறுதல் கிடைக்கும்ல. நீங்க சொல்லுங்க, நான் வேணா அப்பா கிட்ட பேசி உங்களை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல, பரவாயில்லைங்க. இப்பதான் நாம வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்கோம். வந்த உடனே அம்மா வீட்டுக்கு போனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லைங்க, நான் எங்க இருக்க போறேன்? ரூம்ல தானே இருக்க போறேன். சரிங்க, அப்ப நீங்க எதை பத்தியும் நினைச்சு வருத்தப்படாம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் வரேங்க. ம். ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு திரும்பவும் என்னை இங்க கூட்டிட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சந்தோஷமாவும் பத்திரமாவும் பார்த்துக்கிட்டீங்க. அங்க எனக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ உங்க அம்மா அக்கா பேசினதெல்லாம் கேட்டு நான் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னை சமாதானப்படுத்தி ஆறுதலா பேசுனீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை போதுமானு தெரியல. ஆனா எனக்கு தேங்க்ஸ் தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்லைங்க, இதெல்லாம் என்னோட கடமை. இதுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க நடந்த எந்த விஷயத்தையும் மாமா கிட்டயோ உங்க வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த வீட்டுல சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம். அடச்சே, என்னடா குறை குறைன்னு கேட்குது? கட்டை எதுவும் தீந்து போச்சோ? அப்பா, நாட்ரஸா, அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. நாட்ரஸா, என்னையா எதுக்கு அழுகுற? என்னையா ஆச்சு? என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த வயசுல உங்களுக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அன்புக்கரசியும் ஈஸ்வரியும் பேசுறத கேட்கறப்போ எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு முன்னால சண்டை சச்சரவுகள் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்களே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டீங்களேப்பா. இந்த பாவத்தை நான் எங்க போய் பார்த்தலப்ப? பாவமா? நீ என்னையா பாவம் செஞ்ச அதை போய் துளைக்கிறதுக்கு? ஊர்ல மத்தவங்க மாதிரி நீ என்ன பெத்தவங்களை கண்டுக்காமையா இருக்க? நல்லா பாத்துக்கிற. வாரத்துல 2 நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போற. மருந்து மாத்திரைய உன் கையாலேயே பிச்சு தர்ற. கை கால் குடைஞ்சா நீயே உட்காந்து பிடிச்சி விடுற. இதுக்கு மேல எனக்கு வேற என்னையா வேணும் நாட்ரஸா? இந்த வயசுலயும் இந்த வீட்டுல நான் ராசா மாதிரி தான் இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சலா வச்சிருக்க நீ? இருக்கும் தொட்டிக்கும் ராசாவா இருந்து ராசாவாவே செத்து போவையா? இன்னைக்கு கூட நான் ஏன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன்னு தெரியுமா? அப்படி நான் சொல்லலைன்னா வெற்றியும் மலரும் வீட்டை விட்டு போயிருப்பாங்கயா. அதை நிறுத்தணும்னு தான் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்.
கல்யாணமாகி 2 மாசத்துல பிள்ளைங்க வீட்டை விட்டு போனா நமக்கு தானே அசிங்கம். அதுக்காக தான் வேணும்னே அப்படி சொன்னேன். இனிமே நான் செய்ய போறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாயா. என் பேரனும் பேத்தியும் இங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவங்கள ஒன்னா சந்தோஷமா வாழ வைக்கணும். அது மட்டும் தாயா. வெற்றியும் மலரும் சந்தோஷமா வாழணுங்கிறதான் என் கடைசி ஆசை. தன்னோட சாவை தீர்மானிக்கிறவன் தெய்வத்துக்கு சமானம். அவன்தான் உண்மையான பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல உன் அப்புச்சிக்கு அப்பாரு, அதாவது உன் பூட்டேன், அவர் மந்தையில நின்னு மழை வரும்னா வருமா, நில்லுன்னா நிக்குமா. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவகையா நம்ம. என் சாவு என்னைக்குன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு வெற்றியும் மலரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து மலரு வயிற்றுல என் வீட்டு வாரிசு உண்டாகுதோ அன்னைக்கு நான் கண்ணை சந்து படுப்பேன். ஆனா எந்திரிக்கவே மாட்டேன்.